Okay, next problem பார்ப்போமா. இங்க பாருங்க, let us read the problem. Time taken by workers in performing a job given below. So method 1 method 2 னு datas கொடுத்தாச்சு. 20 16 26 அந்த மாதிரி 27 33 42 டேட்டா கொடுத்திருக்காங்க. Test whether there is a significant difference between the variances. அப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 இருக்குது, 12 டேட்டா இருக்குது. அப்போ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு தான் வேரியன்ஸை டெஸ்ட் பண்ணால் அப்போ எஃப் டெஸ்ட்டு நம்ம அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, we have to use F test due to the sample size is 12 and we have to test the significant difference between the variances. ஓகே, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் தான் தெரியுது, N1 6 N2 6, வேரியன்ஸ் இல்லை. அப்போ நம்ம வேரியன்ஸை நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, நம்ம ஸ்கூல் லெவலில் டேட்டா கொடுத்தாங்கன்னா வேரியன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். நமக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, ஏதாவது ஒரு டெக்னிக் பேசிக் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் 1 டேட்டாவை எடுத்துக்கிட்டேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சாம்பிள் 2ஓட டேட்டாஸை ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஆட் பண்ணுவோமா? ஏன் அப்படி இந்த மாதிரி D1 D2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டாலாம் 20 16 26 கொஞ்சம் பெருசாக இருக்குது. 50 100லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு சின்னதாக 5 3 1 டெசிமல் இருந்தால் டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வச்சுட்டுனா நமக்கு ஃபார்முலா என்ன? S1 ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர். சம் ஆஃப் எக்ஸ் பை n தி ஹோல் ஸ்கொயர் இது கண்டுபிடிச்சிக்கலாம். அதே தான் நமக்கு டி வச்சாலும் S1 square equal to sum of D1 square by N1 minus sum of D1 by N1 the whole square. ஃபார்முலா மாற போகிறதில்ல, டேட்டா தான். நான் வந்து மீனை வச்சு டேட்டாவை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் எக்ஸ் வேணும்ல. சம் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ பாருங்கள், கேல்சி எடுங்க. 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 26 ப்ளஸ் 27 plus 23 plus 20 போட்டால் எவ்வளோ வருதுன்னா 132 வருது. 132. அப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என் நமக்கே தெரியும். சம் ஆஃப் த வேல்யூஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ 132 சம் வருது. 6 ஐட்டம்ஸ் இருக்குது, டிவைடட் பை 6 போட்டால் எவ்வளோ வருது? 22. அதே மாதிரி ஒய் பார் கண்டுபிடிக்கலாமா? சம்மேஷன் ஒய் பை என். சம்மேஷன் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ வருது? ஆட் பண்ணுவோமா? 27 plus 33 plus 42 plus 36 plus 34 plus 38 கொடுத்தா 210 கிடைக்குது கண்ணா. சம்மேஷன் ஒய் ஈக்குவல் டு 210 வருதுப்பா. ஸோ 210 டிவைடட் பை 6 போடுறேன். டிவைடட் பை 6 போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 35 வருது. 35. இப்போ இதை வச்சு டேட்டா ரெடியூஸ் பண்ணுவோமா? x minus x bar is what? 22. This is 35. So இந்த வேல்யூ வச்சு டேட்டா ரெடியூஸ் பண்ணுவோம். 20 minus 22 கொடுத்தா minus 2. 16 minus 22 minus 6. This is 4 5. 23 minus 22 1. This is minus 2. அப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? 2 square 4 36 16 25 1 and 4. and then இந்த பக்கம் வருவோம் 35 கொடுப்போம். 27 minus 35 எவ்வளோ வருது? minus 8 minus 2 7 1 minus 1 and then 3. ஸோ இதெல்லாம் ஈஸி கால்குலேஷன் நீங்களே பண்ணிவிடுவீங்க. அப்புறம் 8 ஸ்கொயர்னா 64 4 49 1 1 9 1. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணணும். நமக்கு சம் ஆஃப் D1 வேணும், D1 ஸ்கொயர் வேணும், D2 வேணும், D2 ஸ்கொயரும் வேணும். ஸோ இப்போ எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிட்டாச்சு? ஆட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், D1 ஆட் பண்ணால் 0 வருது, D1 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 86, D2 0, D2 ஸ்கொயர் 128. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுவோமா? லெட் அஸ் கால்குலேட் தி வேரியன்சஸ். S1 ஸ்கொயர் ஈக்குவல் டு sum of D1 square divided by N1 minus sum of D1 divided by N1 the whole square. So என்ன வந்துருது? sum of D1 square 86 divided by 6 minus sum of D1 is 0. அப்போ இந்த term அப்படியே 0 ஆயிடுது. அப்போ நமக்கு 86 by 6 போட்டால் எவ்வளோ கிடைக்குது? 86 divided by 6 14.2
3 போயிட்டே இருக்கு. ஓகே, அப்புறம் s2 ஸ்கொயர் sum of d2 square divided by n2 minus sum of d2 by n2 the whole square. So 128 divided by 6 minus again sum of d2 term 0, அப்போ இந்த term வராது. அப்போ 128 divided by n2 again 6 எவ்வளோ வருதுன்னா 21.3333 வருது. ஓகே, இதுதான் நம்மளுக்கான வேரியன்ஸ். இப்போ கொடுத்துருக்க டேட்டாக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். n1 n2 இருக்குது. நம்ம f டெஸ்ட்டுக்குள்ளே வருவோமா? f டெஸ்ட் sample 1 அவங்க வச்சிருக்க மெத்தட் 1, sample 2 வந்து மெத்தட் 2. n1 வந்து ரெண்டுமே n1 and n2 are same sample size. s1 square equal to 14.33, s2 square equal to 21.33. Let us calculate the f test ratio. v1 square n1 s1 square divided by n1 minus 1. n1 is 6, s1 square is 14.33 divided by n1 minus 1 is 5. So calculate பண்ணலாமா? 14.33 into 6 வந்து எவ்வளோ வருதுன்னா 85.98 வருது. divided by 5 கொடுத்தோம்னா 17.196 வருது. ஓகே, and then v2 square கேல்சி எடுத்து அப்படியே கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. கூட n2 s2 square divided by n2 minus 1 equal to n2 is also 6, s2 square is 21.33 divided by again n2 minus 1 is 5. 21.33 times of 6 is 127.98 கிடைக்குது. divided by 5 is 25.596. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா v2 square is greater than the v1 square. அப்போ f statistic ரேஷியோவில் நியூமரேட்டரில் v2 square தான் வரப்போகுது. ரைட் தி null hypothesis. Null hypothesis h0 sigma 1 square equal to sigma 2 square. Variances are equal. So next alternative hypothesis. h1 sigma 1 square not equal to sigma 2 square. Variances are not equal. Under h0 calculation போயிடலாமா? under h0 the test statistic f equal to நம்ம v2 square தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன வந்துடணும்? நியூமரேட்டரில் v2 square வந்துடணும். v2 square divided by v1 square கால்குலேட் பண்ணுவோம். v2 squareோட வேல்யூ 25.596 divided by 17.196. ஸோ கால்குலேட் பண்ணுவோம். 25.596 divided by 17.196 எவ்வளோ வருது? 1.48848. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? எஃபோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 1.4885 அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்க்ரீஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா 8 5 6 தான் போகுது. ஓகே, தென் the number of degrees of freedom. The number of degrees of freedom. Nu equal to nu1 வந்து n2 minus 1. nu2 is n1 minus 1. ஏன் n2 minus 1 கொடுத்துருக்கோம்னா v2 square தான் large. ஓகே, ஆனால் இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டுமே சாம்பிள் சைஸ் வந்து 6ன்றதுனால this is 5, this is 5. So the table value of f equal to, so the table value of f பார்க்கலாமா? டேபிள் வேல்யூ போங்க, f டேபிள் போங்க.
எஃப் டேபிளில் இங்கே பாருங்கள் 5, 5 பார்த்தீங்கன்னா 5.05 டேபிள் வேல்யூ இஸ் 5.05. ஓகே, டேக் இட். So F4 table value 5.05 at 5% level, for new equal to 5, 5. So inference எழுதுவோம். inference the calculated value of f equal to எவ்வளோ வந்திருக்கு 1.4885, which is less than the table value of f. Table value of f வந்து நிறைய இருக்குது. 5.5 எங்கேயோ, 5.05 எங்கேயோ இருக்குது, 1 எங்கேயோ இருக்குது. அப்போ ரொம்ப டேட்டா பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் மீனிங். ஸோ H0 is accepted. H0 is accepted at 5% level. H0 is accepted at 5% level. So variances are equal. அவங்க என்ன கால்குலேட் கேட்டிருந்தாங்க ப்ராப்ளத்தில்? டெஸ்ட் வெதர் தேர் இஸ் a significant difference between the variances அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ கன்க்ளூஷனே நம்ம என்ன எழுதணும்? நம்மளோட யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் தான். தேர் இஸ் நோ significant difference between the variances. இவ்வளோதான்ப்பா. ஸோ நிறைய 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஒரு 2 வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். எஃப் டெஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா, இல்லை என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது. வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. அழகாக v1 ஸ்கொயர் ரேஷியோவும் v2 ஸ்கொயர் ரேஷியோவும் கண்டுபிடிச்சிட்டு எஃப் ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடிச்சிட்டு H0 அக்செப்டா ரிஜெக்டான்னு சொல்லிடலாம். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபார் 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் எஃப் டெஸ்ட்டில். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஸ்வல் 4 ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணேன், 4 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஐடியா உங்களுக்கு தரப்போகிறேன். 4 ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 2 random sample drawn from the normal population. Sample 1 data, sample 2 data கொடுத்துட்டாங்க. Obtain the estimates of variance of the population. Test whether the 2 populations have same variances. அப்போ வேரியன்ஸ் டெஸ்ட் பண்ணணும். எத்தனை டேட்டா இருக்குது பாருங்கள்? 2, 4, 6, 8, 10. இது ஒரு 12 டேட்டா. ஸோ 22 டேட்டா இருக்குது. ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஆஃப் வேரியன்ஸ் சேம் வேரியன்ஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்னது? இது எஃப் டெஸ்ட். ஆனால் என்ன கொடுக்கல, சாம்பிள் சைஸ் மட்டும்தான் தெரியுது. N1 10, N2 12 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஸோ இப்போ லாஸ்ட்டு பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே நீங்கள் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு எஃப் டெஸ்ட்டு போடணும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது ஒரு டைப்பில் கொடுத்துருக்கேன். சாம்பிள் ஏ, சாம்பிள் பி 5% லெவலுக்கு we have to test the significant difference between the variances. Sample size N1 8, N1 8, N2 10. Sum of the squares of the deviation from mean கொடுத்துருக்காங்க. That is sum of xi minus x bar square. This is sum of yi minus y bar square. ஸோ இதில் இருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த டைப் தான் இது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா எஃப் டெஸ்ட் அப்ளை பண்ணணும். தேர்ட் ப்ராப்ளம். ஸோ இன் ஒன் சாம்பிள் ஆஃப் 8 அப்சர்வேஷன் N1 8. அப்புறம் அகெயின் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன் ஆஃப் த சாம்பிள் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84. xi மைனஸ் எக்ஸ் பார் த ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 84.4 கொடுத்துருக்காங்க. அப்புறமா சாம்பிள் 2 N2 is 10. சம் ஆஃப் yi மைனஸ் y பார் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 102.6 கொடுத்துருக்காங்க. இப்போ 102.6 அட் 5% லெவலுக்கு நியூ 1 நியூ 2ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு டேபிள் வேல்யூவும் they have given. ஓகே, சம் ஆஃப் த டைம் டேபிள் வேல்யூ கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம எஃப் டேபிள் போயிட்டு எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்லேருந்து we have to observe the table value. ஸோ இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடணும்.
அப்புறம் பாருங்களா இது ஒரு ரொம்ப சூப்பரான ப்ராப்ளம். a group of 10 rats, n1 வந்து 10, அப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் 8 ரேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு டயட் வச்சுருக்காங்க, டயட் ஏ டயட் பி அப்படின்னு சொல்லி பிளான். டேட்டா தான் இது. டேட்டானா என்ன பண்ணணும், லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த வேரியன்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எஃப் டெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் இஃப் த வேரியன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு எஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அழகாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே அதுக்கான சொல்யூஷன் எழுதி உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா, எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே, தேங்க்யூ.